அன்பிற்குரிய நண்பர்களே, இன்றைய தமிழக அரசியல் சூழ்நிலை தொடர்பான என் கருத்துக்களை இதோ ஒரு தலைவன் என்கிற தலைப்பில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி பதிவு செய்கிறேன். திரு எடப்பாடி பழனிசாமியை எனக்கு ஓரளவுக்கு தெரியும். நான் அந்த கட்சி இல்லை என்றாலும் அவர் மீது பற்றும் பாசமும் வைத்திருக்கிறேன் என்பதை நான் பல்வேறு சூழ்நிலைகளிலே வெளிப்படுத்தியிருக்கிறேன். ஆனால் இந்த பதிவு சற்று வித்தியாசமான ஒன்று. ஒரு மனிதனை தலைவன் என்று எப்போது அழைக்கலாம் என்று என்னை கேட்டால், யாரிடமும் எந்த சூழ்நிலையிலும் பதவிக்காகவும் பணத்துக்காகவும் கையேந்தாமல் 1000 தோல்விகள் வந்த போதும் தோல்விகளை தாங்கிக் கொண்டு தன்னந்தனியாக எவனுக்கு நிற்கிற தைரியம் இருக்கிறதோ அவன் மட்டுமே தலைவன். ஒரு தேர்தல் தோல்வி என்பதோ, வாழ்க்கையில் ஏற்படுகிற நெருங்கிய சொந்தங்கள் அகால மரணங்கள் என்பதோ, அல்லது ஒரு விபத்து ஏற்பட்டு அதனால் ஏற்படுகிற ஊனம் என்பதோ, இந்த ஊனம் என்பதற்கு நான் தான் மிகச் சரியான உதாரணம். இவைகளையெல்லாம் தாண்டி அல்லது மனதில் ஏற்படுத்தப்படுகிற பெரும் காயங்கள், ஆறாத ரணங்கள், தினமும் சீழ்வடிகிற இரத்தம் சொட்டுகிற காயங்கள், இவைகளையெல்லாம் தாங்கிக் கொள்ளுகிற சக்தி எவன் ஒருவனுக்கு இருக்கிறதோ அவன் மட்டுமே தலைவன். 12 தோல்வி பழனிசாமி, நான் கூட பல தொலைக்காட்சிகளிலே சொல்லியிருக்கிறேன் நிகழ்ச்சியின் போது. 20 தோல்வி என்று கூட சொல்லுங்கள், ஒன்று வருந்துவதற்கில்லை. ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற அரசியல் தோல்விகளை வைத்து கணக்கு பார்த்து அவன் தலைமையை முடிவு செய்வது தவறு என்று பலமுறை சொல்லியிருக்கிறேன். திரு பழனிசாமி அவர்கள் எனக்கு தெரிந்தவரை தன்மானத்தை இழக்காமல், ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர். அவருடைய தந்தை ஒரு மிகப்பெரிய மில்லியனர் அல்ல, ஒரு விவசாய குடும்பம். வசதி இருந்திருக்கிறது. அவர்கள் ஏழை விவசாயி என்று நான் எப்போதும் சொல்லவில்லை. ஓரளவுக்கு வசதியான விவசாயி குடும்பம். ஆனால் கூட விவசாய குடும்பத்தில் பிறந்தாலும் தெளிவு இருக்கிறது இந்த மனிதனிடம். எதை பற்றியும் தன் கருத்துக்களை யோசித்து ஒரு நீண்ட நாள் நிற்கிற அளவுக்கு முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் ஆண்டவனால் இந்த மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பின்னணியிலே தான் நான் அவரை ஒரு தலைவன் என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன். இந்த கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியோடு வேண்டுமா? இவ்வளவு விரைவில் தேவையா? ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்று திரும்ப திரும்ப சொன்னாரே. 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட நாங்கள் பாஜகவோடு கூட்டு வைக்க மாட்டோம் என்று திரும்ப திரும்ப திரு பழனிசாமி முழங்கினாரே. சமீபத்தில் கூட ஒரு 6 மாதம் கழித்து அதை பற்றி பேசலாம், இப்போது என்ன பிஜேபி கிஜேபி என்று கேட்கிறீர்கள் என்று சற்று கேலியாக பேசினாரே. இவ்வளவு உடனடியாக என்ன அவசரம்? நண்பர்களே, பல தொலைக்காட்சிகளிலே இந்த கேள்வியிடம் கேட்கப்பட்டது. நான் இதை எதிர்பார்த்து போயிருந்த காரணத்தால் நான் தடுமாறி விடுவேன் என்று அந்த தொலைக்காட்சியை நடத்துகிறவர்கள் நினைத்தது பொய்த்து போய்விட்டது. நீங்கள் பார்த்திருக்கக்கூடும். இது 2 விஷயங்கள். இந்த கூட்டணிக்காக திரு பழனிசாமி தன்மானத்தையோ வேறு எதையோ இழந்து விட்டாரா? எந்த அளவுக்கு திரு பழனிசாமி இதில் நிதானத்தையும் சுய கௌரவத்தையும் கடைபிடித்தார் அல்லது விட்டு கொடுத்தார்? இவைதான் இப்போது இந்த கூட்டணியை பற்றி முடிவு செய்ய இயலுமே தவிர, வெற்றி தோல்வி என்பது இன்றைக்கு ஒரு ஜனநாயகத்தில் சொல்லவே முடியாது.
வெற்றி பெறுவார்கள் என்று நான் கருதுகிறேன். என்னுடைய தனிப்பட்ட கணக்கு. அதற்கு நான் இந்த பதிவிலேயே காரணம் சொல்லுகிறேன். அதில் ஒன்றும் தவறல்ல. ஆனால் ஒரு வெற்றி தோல்வி என்பது கிடைத்துவிடும், அப்படி யாரும் சொல்ல இயலாது. 100க்கு 100 தோல்வியும் சொல்ல இயலாது, வெற்றியும் சொல்ல இயலாது. ஆனால் என்ன நடந்தது, எப்படி இந்த கூட்டணி உருவானது என்பதை கொஞ்சம் கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற எல்லோருக்கும் தெரியும், நானும் அறிவேன். தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள், நான் பெயர்களை தவிர்த்து விடுகிறேன், குறைந்தது ஒரு 6 முன்னாள் அமைச்சர்கள், கட்சியில் தொண்டர் பலம் உள்ளவர்கள், செல்வாக்குள்ளவர்கள், அவர்கள் நான் வந்த செய்தி, நான் சொல்லுகிற செய்தி கிசு அல்ல. எல்லா பத்திரிகைகளிலும் ஊடகங்களும் நீங்களும் நானும் வெளிப்படையாக பிரசுரிக்கப்பட்டு படித்து தெரிந்து கொண்ட செய்திகள் தான். திரு எடப்பாடி பழனிசாமி பாஜகவோடு கூட்டணி வைக்க வேண்டும், பாஜகவை விட்டு நாம் விலகி வந்தது நாம் செய்த தவறு, அது ஒரு அரசியல் தவறு என்று திரும்ப திரும்ப சொன்னார்கள். பல்வேறு காட்சிகள் அரங்கேறின. அந்த காட்சிகளையெல்லாம் இப்போது நான் நினைவுபடுத்த வேண்டிய அவசியமில்லை. அந்த காலகட்டத்தை தாண்டிவிட்டோம் என்று எண்ணுகிறேன். இந்த சூழ்நிலையில் அவர் தன்மானத்தையும் விட்டு கொடுக்காமல், தான் சொல்லிய எந்த கருத்திலிருந்தும் பின்வாங்காமல் இந்த கூட்டணி உருவாகி இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். இது அந்த கட்சியிலிருந்து யாரோ தலைவர்களோ திரு எடப்பாடியோ என்னிடம் சொன்ன கருத்து அல்ல. இது நான் சொல்லுவதெல்லாம் என் கருத்துக்கள். நீங்கள் தயவு செய்து அதை புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு எந்த தலைவரும் என்னோடு தொடர்பில் இல்லை, திரு இபிஎஸும் தொடர்பில் இல்லை. எனவே இது என் கருத்துக்கள். இந்த கருத்துக்கள் தவறோ சரியோ நான் மட்டுமே பொறுப்பு என்பதை நீங்கள் புரிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படி 2ஆம் கட்ட தலைவர்கள், அமைச்சர்கள் விரும்பிய சூழ்நிலையில் திரு இபிஎஸ் சகாக்களோடு டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்தார். அதன் பிறகு பிரதமர் தமிழ்நாடு வந்தபோது இவர் அவரை சந்திப்பார் என்றெல்லாம் சுற்றி சுற்றி சுழன்று ரூமர்கள் ஓடிக்கொண்டிருந்தன. இல்லை, நான் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதில் தெளிவாக, ஆனால் உறுதியான தெளிவான அமைதியோடு பொறுமை காத்தார். திரு அமித்ஷா வந்த அன்று இவர் நடந்து கொண்ட முறை, கடைபிடித்த நிதானம், பாதுகாத்த சுயமானம், தன்மானம், சுய கௌரவம், கட்சியை விட்டு கொடுத்து விடக்கூடாது என்று இவர் மிக 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 நிதானமாக ஆனால் உண்மையோடு நடந்து கொண்டாரே, அதுதான் இவரை ஒரு தலைவனாக அடையாளப்படுத்தி இருக்கிறது. ஏன் அவசரம்? 6 மாதம் கழித்து வைத்திருக்க கூடாதா? 2 விதமான பதில்கள் நான் சொல்ல வேண்டிய அவசியத்தில் இருக்கிறது. ஒன்று, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நான் வெளிப்படையாக ஒப்புக்கொள்கிறேன், 2026 சட்டமன்ற தேர்தலில் தனியாக நின்று திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தக்கூடிய ஆற்றல் இருப்பதாக நான் கருதவில்லை. நான் தவறென்றால் என்னை மன்னித்து விடுங்கள். நான் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை வைத்துத்தான், அந்த சூழ்நிலைகளின் அடிப்படையிலே தான் என் கருத்தை தெரிவிக்கிறேன். அநேகமாக வாய்ப்பில்லை. எனவே கூட்டணி வேண்டும் எனில் யாரோடு? தாவேகாவோடு கூட்டணி வைக்கலாம். அந்த நடிகரும் நடிகரை சுற்றி இருக்கிறவர்களும் ஒரு கலர்ஃபுல் கனவுகளில், லக்ஸரி ட்ரீம்ஸில் ஆழ்ந்து போயிருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பதவி என்பது ஏதோ அவ்வளவு எளிதாக கிடைத்துவிடும் என்று அனுபவமே இல்லாத அந்த ரசிகர்கள் கருதுகிறார்கள். எனவே அதற்கு வாய்ப்பில்லை. அதை அதோடு விட்டு விடுவோம். நாளை வாய்ப்பு ஏற்படலாம், இன்றைக்கு வாய்ப்பில்லை. அதை தாண்டி ஒரு பெயர் சொல்லக்கூடிய பெரிய கட்சி என்று சொன்னால் அகில இந்திய கட்சி, பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே. பாரதிய ஜனதா கட்சியில்
இரண்டு வேறு கருத்துக்கள் இருக்கின்றன. திரு அண்ணாமலை அதன் தலைவராக இருந்தவர். அவர் கூட்டு ஏற்பட்டுவிடக்கூடாது, கூட்டு ஏற்படுமானால் தன் தலைமைக்கு ஆபத்து, தான் தமிழ்நாட்டின் முதல்வராக வர வேண்டும் என்கிற தன்னுடைய கனவுகளுக்கு அது ஊறு விளைவித்து விடும் என்று மனதார நம்பினார். எனவே அவர் இருக்கிற வரை ஒருவேளை அவருடைய பதவிக்காலம் முடிந்து இன்னொரு 3 ஆண்டு காலம் அவரே தொடர வேண்டிய சூழ்நிலை உருவாகுமானாலும் 26 தேர்தலில் அதிமுக பாஜகவோடு கூட்டு வைக்க இயலவே இயலாது என்பதுதான் அடிப்படை கண்ணுக்கு தெரிகிற உண்மை. அது மட்டுமல்லாமல் அவர் பேசிய பேச்சுக்கள், நடந்து கொண்ட விதம் நான் விளக்கி சொல்ல விரும்பவில்லை. ஒன்று மட்டும் சொல்லுகிறேன். அவர் பாராளுமன்ற தேர்தலில் 2024 சொல்லுகிறார் 4 ஜூன் மன்னித்து விடுங்கள் 2024 வாக்குகள் எண்ணப்படும். அன்று மாலை அதிமுக தினகரன் கைக்கு, டிடிவி கைக்கு போய் சேர்ந்துவிடும். இவர் கூட்டணியில் இல்லை, இன்னொரு கட்சியை சார்ந்தவர். இவர் யார் ஆரூடம் சொல்ல? இவர் அரசியலுக்கு வந்தே 4 ஆண்டுகள் ஆகின்றன. அதிமுகவில் பழம் தின்று கொட்டை போட்டவர்கள், எத்தனையோ சிறை துன்பங்களை, தியாகங்களை, இழப்புகளை சந்தித்து கொண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நடத்துகிறவர்கள், தொண்டர்கள், தலைவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு கட்சி ஜூன் 4 ஓட்டு எண்ணி முடித்தவுடன் டிடிவி கைக்கு போய் சேர்ந்துவிடும் என்று சொல்லுவது என்பது வருத்தத்தோடு சொல்லுகிறேன். அவர் ஒரு முட்டாள் என்பதையும் திமிர் பிடித்த மனிதன் என்பதையும், அவர் அந்த கட்சியின் தலைவராக தமிழ்நாட்டில் இருக்கிற வரை அதிமுக பாஜகவோடு கூட்டு சேர இயலவே இயலாது, கூடவே கூடாது என்பதை மட்டுமே வெளிப்படுத்துகிறது. இந்த சூழலில்தான் அவரை இன்னொரு 3 ஆண்டு காலம் போட்டு விடுவார்களோ, அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாம் அவரை போட்டே ஆக வேண்டும், சாகிற வரை அவர் அந்த பதவியிலேயே இருக்க வேண்டும் என்றெல்லாம் கிட்டத்தட்ட பேச ஆரம்பித்து விட்ட சூழ்நிலையில் ஒரு 6 மாத காலம் தள்ளி போடாமல் உடனே இந்த கூட்டணியை உருவாக்குகிற அவசியம் நேர்ந்தது. அப்போதும் அமித்ஷா சென்னைக்கு வந்து, தமிழ்நாட்டுக்கு வந்து, தமிழ்நாட்டில் நடைபெற வேண்டும் என்று சொல்லி, அது எப்படி நடந்தது என்று நான் விளக்கி சொல்ல விரும்பவில்லை. 3 மணிக்கு மதியம் ஒரே ஒரு வேட்புமனு மட்டுமே தாக்கல் செய்யப்பட்டது, திரு நயினார் நாகேந்திரன். அதன் பிறகுதான் திரு எடப்பாடியும் ஏனையோர்களும் திரு அமித்ஷாவை சென்று சந்திக்க புறப்படுகிறார்கள். எனவே இந்த அவசரம் காட்ட வேண்டுமா என்றால் வேண்டும். பாஜக என்ன இருந்தாலும் பழைய கூட்டணி கட்சி, ஒரு அகில இந்திய கட்சி. அதை வேறு கட்சி இன்றைக்கு வாய்ப்பில்லை. இதை நான் இந்த கருத்தை இப்போது உங்களுக்கு சொல்லுகிற கருத்தை பல தொலைக்காட்சிகளிலே விவாதங்களில் சொல்லியிருக்கிறேன். நிகழ்ச்சியின் போது பாஜகவோடு கூட்டு ஏற்படுமானால் பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கூட்டணியில் இணையும். யதார்த்தம், அவர்கள் திமுகவோடு போக இயலாது. திரு ராமதாஸ் அவர்கள் ஒரு முதுமையில் இருக்கிறார், உடல் தள்ளாமையும் வந்துவிட்டது. தன் ஆயுள் காலத்தில் தன் இனத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிறார். நான் சட்டசபைக்கு அல்லது தலைமைச் செயலகம் எல்லாம் வரமாட்டேன், காலெடுத்து வைக்க மாட்டேன் என்று சூளுரைத்திருந்த திரு டாக்டர் ராமதாஸ் அவைகளையெல்லாம் மீறி இன்றைய முதலமைச்சரை போய் பார்த்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஒன்றும் நடைபெறவில்லை. திரு பழனிசாமி அதை நடத்துகிறேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். எனவே கிட்டத்தட்ட
ஒரு இயல்பான கூட்டணியாக அமையும். அவர்கள் தகப்பன் மகன் சண்டையை விட்டுவிடுங்கள், நீர் அடித்து நீர் விலகாது, சரியாகிவிடும். அவர்களுக்கு ஒரு 20 மாவட்டங்களில் நல்ல வாக்கு பலம் இருக்கிறது, அது சேர்ந்துவிடும். இந்த 3 கட்சிகள் சேர்ந்தால் அநேகமாக சீமான் போட்டியிடாமல் இருப்பார் என்று நான் கருதுகிறேன். இந்த பின்னணியில் இந்த கூட்டணி அறிவிக்கப்படுமானால் அதிகாரபூர்வமாக திமுக கூட்டணியில் இருக்கிற 2 கட்சிகள் வெளியே வந்து விடுவார்கள். 100க்கு 100 2026 சட்டமன்ற தேர்தலில் திரு எடப்பாடி முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து விட்டார்கள். அமித்ஷா இவர் தலைமையில்தான் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி என்கிறார்கள். அதில் ஒரு நியாயம் இருப்பதாகவே இன்றைய சூழ்நிலையில் நான் கருதுகிறேன். ஒரு 150 இடங்கள் 140 இடங்கள் வெற்றி பெறுகிற அளவுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு வாய்ப்பில்லை. எனவே ஒரு கூட்டணி ஆட்சி தலைமை பொறுப்பை எடப்பாடி வைத்துக்கொண்டு சமாளிக்கக்கூடிய திறமையும் தகுதியும் ஆற்றலும் அனுபவமும் இவருக்கு இருக்கிறது. அதனால்தான் அவரை நான் ஒரு தலைவர் என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன். இந்த பின்னணியில் நீங்கள் நன்றாக யோசித்து பார்த்தால் ஒரு வெற்றி கூட்டணி என்று நான் இதை கருதுகிறேன். இதில் மிக 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 பாராட்ட வேண்டிய விஷயம், பல முறை திரு செங்கோட்டையன் கட்சி கட்டுப்பாட்டை மீறி பேசினாலும் நடந்து கொண்டாலும் டெல்லிக்கு போய் யாரையெல்லாமோ சந்தித்தாலும் அப்போதெல்லாம் கட்சி கட்டுப்பாட்டை கருத்தில் கொண்டு கொஞ்சமும் வெளிப்படையாக அவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் தன் தலைமையின் மீது தொண்டர்கள் இவர் மீது வைத்திருக்கிற அன்பின் மீது, பாசத்தின் மீது, பற்றின் மீது நம்பிக்கை வைத்து காத்திருந்தாரே எடப்பாடி பழனிசாமி, அதுதான் மற்ற எல்லாவற்றையும் விட அவரை ஒரு திறமை வாய்ந்த, தனித்தன்மை வாய்ந்த தலைவனாக காண்பிக்கிறது. தேர்தல் முடிவுகள் எப்படி இருந்தாலும் இந்த கருத்தில் நான் உறுதியோடு இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.